என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று ஒரு முக்கியமான நாளோடு உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன். இன்று வரப்போகின்ற இந்த பௌர்ணமி நாளில் இந்த விஷயத்தை கேட்டு நீ எக்காரணத்தை கொண்டும் பதட்டமடையாமல் கேட்டுவிடு. உனக்கு கொண்டு வந்த வாக்கினை நீ நிராகரித்து விடாதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு இன்று ஒரு நல்ல தீர்வினை உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை நீ இழக்க வேண்டிய நிலை இப்பொழுது இருக்கின்றது. இந்த நிலையிலிருந்து அவரை நீ நடக்காமல் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும். அம்மா சொல்வதை கேட்டு உடனடியாக இந்த உறவை நீ மீட்டெடுத்து விடு. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகள், பல சோதனைகள் என்று உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த கஷ்டங்களில் இருந்து நீ மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? பல துன்பங்கள் எல்லாம் மற்றவர்களினால் உனக்கு வரும்பொழுது அதை எப்படி சமாளிப்பது, எதற்காக இப்படி செய்கின்றார்கள் என்பதை எல்லாம் நீ அறியாமல் இங்கே தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட போகின்றது. இதை அம்மா நான் சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அதற்கான சூழ்நிலை என்னவென்று நீ சற்று சிந்தித்து பார்த்தாயா? அம்மா சொல்வதை கேட்டாயானால் நிச்சயமாக அதை நீ புரிந்து கொள்வாய். போராட்ட காலமான இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, உன்னை விட்டு யார் பிரிந்து செல்வதாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை நான் உனக்கு நிச்சயமாக மீட்டெடுத்து விட முடியும். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் மிகப்பெரிய திருப்பங்களை எல்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகின்றது. உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்களை எல்லாம் நீ இந்த அம்மாவின் மீது ஒப்படைத்து விட்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றதோ அதனை நீ சரியாக செய்து விட்டாலே போதும். உன்னோடு நான் இருந்து உனக்கான நல்ல மாற்றங்களை நிறைவாக நான் பெற்று தருவேன். என் பிள்ளை, எப்பொழுதெல்லாம் இந்த அம்மாவினிடத்தில் நீ முழுமையாக சரணடைந்து இருக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி வந்த பல பிரச்சனைகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த தருணத்தில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் அதை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும். நிச்சயமாக இதை மட்டும் நீ செய்துவிட்டாயானால் உன்னை விட்டு எந்த ஒரு உறவையும் பிரிந்து செல்வதற்கு உன் தாயானவள் நான் நிச்சயமாக அனுமதிக்கவே மாட்டேன். ஆனால் அதை விட்டு அவர்கள் சொல்வதற்கு நீ அனுமதி கொடுத்தாயானால் அதன் பிறகு நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. என் அன்பு குழந்தையே, நம்மோடு இருக்கின்றவர்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது? இவர்கள் எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள்? எந்த விஷயமெல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குகின்றது என்பதை பற்றியெல்லாம் இங்கே யாருமே சிந்திப்பது கிடையாது. எப்பொழுது இதையெல்லாம் நீ சரியாக சிந்திக்கின்றாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் சரியான பக்குவத்தை நீ அடைவாய். நீ இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே பெரிதாக நினைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் அதுவெல்லாம் உனக்கு பெரிதாக தோன்றவில்லை. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு நாம் எதற்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது. நம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக கொண்டால்
நமக்கு ஏமாற்றங்கள் தான் அதிகமாக மிஞ்சும் என்று என் குழந்தை அனுபவத்தில் நீ கற்றுக்கொண்டாய் அல்லவா? உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு இந்த அனுபவத்தை இதுநாள் வரையிலும் ஒரு நாள் கூட பெறவில்லை. அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரிடத்திலும் அன்பினை காட்ட வேண்டும் என்று நினைப்பதில் தவறு இல்லை. ஆனால் நம்மிடத்தில் பழகுபவர்கள் என்ன நோக்கத்தோடு பழகுகின்றார்கள் என்ற பக்குவத்தை அவர்கள் பெறாமல் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதனால்தான் இந்த உறவு உன்னை விட்டு விலகி செல்வதற்கு அனுமதி கொடுக்காமல் அவர்களை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எந்த ஒரு விஷயம் இங்கு இல்லை என்று அவர்கள் மற்றவர்களை தேடி செல்ல நினைத்தார்களோ அந்த விஷயத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த அன்பினை நீ அவர்களுக்கு நிச்சயமாக மனநிறைவோடு கொடுக்க வேண்டும். உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரங்களிலெல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மோடு இருக்கின்ற உறவுகளை இழந்து விடுகின்றோம். ஒரு நொடி நாம் திரும்பி வருவதற்கு உள்ளாகவே மற்றவர்கள் இவர்களை தன் வசமாக மாற்றி விடுகின்றார்கள். நிச்சயமாக இவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து நீ உன்வசமாக்கி விட வேண்டும் என்று என் குழந்தையே. இவர்களை உன்னுடைய உடன் பிறந்த உறவானவர்கள். இவர்களினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்றால், இன்னொருவர் தன்னிடத்தில் சற்று பாசமாக பேசிவிட்டார்கள் என்றால் அவர்களின் மீது அக்கறையோடு நடந்து கொள்கின்றார்கள் என்றால் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதை மட்டுமா இவர்கள் செய்கின்றார்கள் என் குழந்தையே? இவர்கள் இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் கண்மூடித்தனமாக செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர்களை யார் தன்வசமாக மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் தவறான ஒரு விஷயங்களை இவர்களுக்கு போதிக்கின்றார்கள். தவறான வார்த்தைகளை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இவர்களினுடைய மனநிலையும் நிச்சயமாக மாற்றுகின்றார்கள். எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் கடைசி நேரத்தில்தான் இவர்களுக்கெல்லாம் சரியான உண்மைகள் தெரிய வருகின்றது. என் அன்பு குழந்தையே, வேண்டுமென்றே உன்னுடைய குடும்பத்தின் பெயரை கெடுக்கவும் உன்னுடைய நிம்மதியை சீர்குலைக்கவும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவை உன்னிடத்தில் இருந்து பிரிக்க நினைக்கின்றார்கள். இந்த நேரத்தில் உனக்கு மிகப்பெரிய சவாலானது அங்கு காத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் என் செல்ல குழந்தை, இந்த சூழ்நிலையை நீ கவனமாக கையாள வேண்டும். ஏனெனில் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரிடத்தில் ஒற்றுமையை சீர்குலைந்து போனது என்றால் குடும்பத்தில்தான் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அது மேலும் மேலும் உன் குடும்பத்தில் நிம்மதியை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல், நீ யாரோ நான் யாரோ என்னிடத்தில் உரிமை கொண்டாட உனக்கு எந்தவித தகுதியும் அனுமதியும் இல்லை என்று வேண்டா வெறுப்பாக பேசிவிட்டு உடனடியாக வெளியேறி சென்று விடுவார்கள். என் பிள்ளையே, இப்படிப்பட்ட சூழ்நிலை உன் குடும்பத்தில் இப்பொழுது இருக்கின்றது என்றால் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் நீ கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். அன்பு என்ற வார்த்தையை சொல்லி உன்னுடைய குடும்பத்தை இவர்கள் பிரிக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இனிமேல் எந்த நேரத்திலும் இது போன்ற ஒரு தவறுகள் நடப்பதற்கு நீ விட்டுவிடக்கூடாது. அதற்கு உன் தாயானவள் நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.